ஈஸ்வரா குருதேவா ஈஸ்வரா குருதேவா ஈஸ்வரா குருதேவா. நமது தாய் தந்தையரை நினைவு கொண்டு தாய் தந்தையரை முதல் தெய்வங்களாக வணங்கி சத்தியமா மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொலியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொலியும் எங்கள் தாய் தந்தையருக்கு அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. எங்கள் தாய் தந்தையர் சிவசக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா குருதேவா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் ஞானகுருவின் அருளாசியும் ஞானகுருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள்சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள்சக்தியால் எல்லா மாமகரிஷிகளின் அருள்சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது நினைவை குரு மத்தியில் இருந்து சப்தரிஷி மண்டலத்தில் ஒரு அங்கமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டிருக்கும் ஞானகுரு சத்குரு அவர்கள் நினைவை செலுத்தி, குறிப்பாக ஞானகுரு அவர்கள் எண்ணில் அடங்காத வருட காலங்கள் அன்பர்களை சந்தித்தும் தபோவனத்தில் இருந்தும் அருள்ஞானிகளின் அருள் உணர்வுகளை நமக்கு உபதேசித்து உணர்த்தி அருளி உள்ளார்கள். தன்னுடைய அனுபவங்களையும் குருநாதர் மூலம் யாம் காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்து ஒரு இடங்களுக்கு அழைத்து சென்று மகரிஷிகள் ஞானிகள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வெளிப்படுத்திய சக்தி வாய்ந்த உணர்வுகள் அதை குருதேவர் எம்மை நுகரும்படி செய்து அந்த இடங்களுக்கே சென்று அதை அனுபவபூர்வமாக எமக்கு உணர்த்தி அதிலே பெற்று விளைந்த ஞான வித்தாகத்தான் உபதேசமாக உங்களுக்கு அருள்மையாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தியான வாசகங்களில் நாம் சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அருள் வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள் ஈஸ்வரா என்று நாம் அனுதினமும் எடுக்கின்றோம். அதே போன்று குரு அவர்கள் சப்த ரிஷிகள் என்று சொன்னாலும் அதை நமது ஞானகுரு அவர்கள் தான் நமக்கு முன்மொழிந்து இதை உணர்கின்றார்கள். ஆகவே ஞானகுருவின்பால் நினைவை செலுத்தி ஞானகுரு நமக்கு உபதேச வாயிலாக உபதேசித்து அருடைய அந்த அருள் உணர்வுகளை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாய் ஈஸ்வரா என்று முதலிலே சொன்னது போல சப்தரிஷி மண்டலத்தில் அங்கமாக இருக்கும் ஞானகுரு சத்குருவின் நினைவை செலுத்தி நம் உயிரா ஈசனிடம் வேண்டி ஞான குருவிடமே வேண்டி நீங்கள் அருளிய அந்த உபதேச உணர்வின் ஒளிகள் எங்களுக்குள் ஆழமாக பதிய வேண்டும். நீங்கள் காட்டிலே பரவை அந்த சக்தி ஞான வித்துகள் எங்களுக்காக அனுதினமும் கிடைக்க வேண்டும் என்று சதா சர்வகாலம் இன்னும் எங்களுக்கு தியானித்துக் கொண்டும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அந்த ஞான குருவின் அருள் சக்தி உபதேசித்த அருள்
கருத்துக்கள், சக்தி வாய்ந்த உணர்வுகள் அனைவரும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா. இங்கே நாம் அனைவரும் என்று சொல்லும் பொழுது நம் உயிரிடம் வேண்டுகின்றோம். அனைவரும் என்று சொல்லும் பொழுது நாம் இதற்கு முன் உடலிலிருந்து மனிதன், அதாவது உயிர் தோன்றிய நிலையிலிருந்து நம்முடைய சரீரங்கள் பெற்ற உணர்வுகளும் இந்த சரீரத்தில் பெற்ற நிலையில் கொண்டு பெற்ற சரீரத்தில் இந்த உணர்வின் அணுக்களும் அவை மட்டுமல்ல, நம்மை போன்று தியானம் செய்யும் நம் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, இது போன்று தியானித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும், இந்த உலக மக்கள் அனைவருக்குமே இந்த மகிழ்ச்சி கருத்துக்கள் பொதுவானது. ஞானகுரு உபதேசி உணர்த்திய அருள் உணர்வுகள் அனைவரும் பெற வேண்டும் என்று உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி, ஞானகுருவிடம் வேண்டி, சத்குருவிடம் வேண்டி ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். ஒரு நிமிடம் நாம் ஞானகுரு உபதேசித்து உணர்த்திய அருள் உணர்வுகள் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்திட அருள்பாய் ஈஸ்வரா. நமது ஞானகுரு அவர்கள் ஒரு கருத்து அல்ல, இரண்டு கருத்து அல்ல, நமது ஆயுஷை பல பெரிய தத்துவத்தை தான் குறிப்பிடமிருந்து பெற்று நமக்கு உணர்த்தி உள்ளார்கள். அவரை நாம் வேண்டி அவருடைய ஞான வித்தை நாம் மூலதனமாக வைத்து காட்டிய நெறிப்படி நாம் தியானிப்போம். நமக்கு தெளிவாக சொன்னது, தாய் தந்தையினுடைய அருளை பெற வேண்டும். தாய் தந்தையினுடைய அருளால் தான் குரு அருளை பெற முடியும். ஒரு அருள்தான் மகிழ்ச்சிகளின் உணர்வுகளை பெற வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். ஆகவே மனதிற்குள் குரு அருளால் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவரவர் உயிரை எண்ணி, தாய் தந்தையை எண்ணி, முன்னோர்களை எண்ணி, ஞானகுருவை எண்ணி, மகிழ்ச்சிகளை எண்ணி, ஈஸ்வர பற்றை அனைவரையும் எண்ணி ஏங்கி குரு மத்தியிலிருந்து நினைவை செலுத்தி ஏங்கும்படி வேண்டிக் கொள்கின்றேன். நினைவுகள் குரு மத்தியிலிருந்துதான் வர வேண்டும். கண்களை திறந்து ஏங்கி தியானிப்பவர்கள் கண்களை திறந்தே தியானிக்கலாம். கண்கள் தாமாக மூடிக்கொண்டாலும் பரவாயில்லை, அல்லது மூடி எடுக்க விரும்புவதும் எடுக்கலாம். நினைவுகள் குரு மத்தியிலிருந்து செல்ல வேண்டும், உயிரோடு ஒன்றி இருக்க வேண்டும். என்றால் நான் இல்லை, நீ இல்லா இவ்வுலகில் என்று நாம் பாடலை பாடுகின்றோம். உயிர் இல்லை என்றால் நாம் இல்லை. அவன் உருவாக்கிய ஆலயம்தான், அந்த கோட்டை தான் இந்த உடல். இந்த உடலை பற்றி தான் நாம் நினைவை செலுத்தி வைத்திருக்கின்றோம். உருவாக்கிய உயிரையும் அதே சமயத்தில் அந்த உயிர்தான் நான் தான் அவன்தான் நான் என்ற நிலையில் அவனை நாம் மறந்தே இதனால் வரை வாழ்ந்தோம். மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் போஸ்டில் கல்லை கொண்டு தட்டி அந்த உயிரான ஈசுக்கு இந்த உடலின் ஒளிகளை எழுப்பும்படி அவர் வெளிப்படுத்திய தத்துவங்களை நமக்கு பற்றிய நிலைகள் உண்டு. அவர் சொன்ன முறைப்படியே அவர் உயிரான நிலைகள் ஈஸ்வராய குருதேவர் நமக்குள் இருக்கின்றார். அவர் கல்லை தட்டி உடலின் ஒளியை எழுதியது போன்று நம் உயிரிலே அவன் நான் தான் அவன் என்ற நிலையில் உயிரோடு ஒன்றி அவனை பற்றி என்றால் மார்க்கண்டே என்பவரை சாஸ்திரங்களில் காட்டிய தத்துவத்தின் ஆதாரம் அவன் ஈரனை பிடித்துக் கொண்டது போன்று, அரவணைத்து பிடித்துக் கொண்டது போன்று உயிரான ஈசனை நாம் பிடித்துக் கொள்வோம். அவன் வேறல்ல, நான் வேறல்ல. ஆனால் இங்கே அவன் வேறல்ல, நான் வேறல்ல என்று நாம் ஏதோ வெறும் மத்தியில எண்ணுவதல்ல. ஞானவும் மாமகரிஷீஸ்வராய குருதேவரும் இதை உணர்த்திய மகரிஷிகள் அவர்கள்தான் இந்த உண்மைகளை தன்னைத்தான் யார் என்று உணர்ந்து நமக்கு இந்த தத்துவங்களை வெளிப்படுத்தி உள்ளார்கள். அவர் உணர்வோடு கலந்துதான் நாம் தியானம் செய்கின்றோம். அவன்தான் நான் தான் அவன் என்றால் குரு வேறல்ல, நாம் வேறல்ல, ரிஷிகள் வேறல்ல, நாம் வேறல்ல என்ற நிலையில் பக்குவமாக பரிபூர்ணமாக
அந்த எல்லா நினைவுகளும் என்று சொன்னால் நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் எல்லா நினைவையும் என்று சொன்னால் மகரிஷிகள் ஞானிகளால் வெளிப்படுத்தப்பட்ட நமது உயிர் தோழி பல கோடி சரீரங்களில் நம்மை எத்தனையோ நரவேதனைப்பட்டு உருவாக்கிய மனிதனாக இந்த உயிரை அறியும்படி செய்த ஞானகுருவை அறியும்படி செய்த மகரிஷியை அறியும்படி செய்த உயிரான நிலைகளை நாம் மறுத்து நம்மை உருவாக்கிய அந்த உயர்ந்த சக்திகளை நினைவு கொண்டவர் அந்த எல்லா சக்திகளும் நான் யார் என்று அறிய செய்த ஒளியாக விட்டிருந்து இதை நீக்கி அறிந்த நிலையாக என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் அப்படி என்னை வளர்த்து என்னை மனிதனாக உருப்பெற செய்த அந்த எல்லா சக்திகளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு உயரான ஈசனை நாம் ஒன்றி குருவோடு ஒன்றி ஈஸ்வராய குருதேவரோடு ஒன்றி நமக்கு குரு காட்டிய நிலைகளில் நமது நிலை பூமியின் வடகிழக்கு திசையிலே நினைவு செலுத்துவோம். கண்களை திறந்தோ கண்களை மூடியோ அவரவர்கள் விருப்பம் அது நினைவை செலுத்தி ஏனால் இந்த பூமியிலே முதல் மனிதன் அகசியன் அதன் வழி இன்னுலக ஆற்றலை அறிகின்றான் பூமியின் குடும்பத்தின் ஆற்றலை அறிகின்றான் என்று அவன் கணவன் மனைவியாக தாய் தந்தையோடு இணைந்து ஒரு நட்சத்திரமாக ஒரு ஒளியான பேரண்டமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றான். அதனுடைய ஈர்ப்போட்டத்தில் அழைத்து செல்லும் நிலையாகத்தான் நமது குரு இந்த வழியை நமக்கு காட்டியுள்ளார். ஆகவே அகசியன்மால் நினைவை செலுத்தி அகசியன் துருவனாகி மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக இருக்கும் ஒளியான அண்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் அதிர்ந்து வரும் பேரருடும் பேரொழியும் அந்த அனைவரும் அருள்வாய் ஈஸ்வரா ஒரு நிமிடம் ஏங்கி நாம் தியானிப்போம். அகசியனை பற்றி ஞானகுரு அவர்கள் எண்ணடங்காத உபதேசங்கள் நமக்கு கொடுத்துள்ளார்கள். அவர்கள் உபதேசித்த குருவையில் கேட்டுள்ள அந்த நினைவுகளை அகசியன் அந்த காலத்தில் செலுத்தி அகசியன் தாய்கருவலை பெற்ற நஞ்சினை வென்றிடும் பல கோடி தாவர இனங்களின் சத்துக்களும் அபூர்வ மூலிகைகளின் மனங்களும் தாவர இனங்களின் பச்சிலைகளின் அந்த அருள் மணங்கள் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இப்பொழுது அகசியன் வாழ்ந்த காலத்தில் நினைவை செலுத்தி ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். அகசியின் தாய் கருவிலை அற்புத சக்திகளை பெற்றார். அது மட்டுமல்ல அவன் குழந்தை பிறந்து வளர்ந்து அவனுடைய வளர்ச்சியின் பருவத்திலே எண்ணிலடங்காத சொத்துக்கள் பெறுகின்றன. அது மட்டுமல்ல அவன் பெற்ற சக்திகள் அனைத்தையும் தன்னுடைய சகாக்கள் அதாவது தன்னை அணுகியுள்ளோர் அனைவருக்கும் அந்த சக்திகள் கிடைக்க வேண்டும் என்று நாம் நண்பர்கள் என்று சொல்கின்றோம், உறவு முறை என்று சொல்கின்றோம். அதுபோன்று அக்காலத்திலே அகசியனோடு இப்பொழுது நம்முடைய நினைவுகளை ஒன்று செய்து அகசியர் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையில் அவர்கள் இணைந்து அவருடைய சகாக்களுக்கு அவர் எப்படி அந்த உயர்ந்த சக்திகளை குறிப்பாக நோய் நீக்கும் சக்திகளையும் நஞ்சுகளை வெல்லக்கூடிய சக்திகளையும் பகைமைகள் என்றால் இங்கே பகைமைகள் என்றால் நாம் புறத்திலே நினைப்பதல்ல, நம் உடலுக்கு சிந்தையிலிருந்து பல கோடி சரீரங்களில் எத்தனை நிலைகள் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாகி குருச்சேத்திர போர் மகாபாரத போர் என்ற உள்ளுக்குள் நாம் நுழைந்து உணர்வுகள் போராகி பகைமைகளாகி
எடுத்துக்கொண்ட உணவின் அணுக்கள் உடலுக்குள் போர்மனையாக இருப்பதைத்தான் பகமை என்று குரு வெளிப்படுத்துகின்றார். வெளிப்பகை மட்டுமல்ல, அகத்திற்குள் இருக்கக்கூடிய பகைமைகளையும் அகசியன் சகாக்களுக்கும் அவனும் அகற்றி பழகியவன். அதை அகசியன் தன்னுடைய சகாக்களுக்கு பாய்ச்சிய அகசியனும் பெற்ற நோய்களை நீக்கிடும் நஞ்சை வென்றிடும் அந்த அபூர்வ சக்திகளும் பகைமைகளை ஆற்றி இந்த குரு ராமேஸ்வரம் என்று உணர்த்திய ராமன் மனதை குவித்தான், ராமலிங்கமாக பூஜித்தான், நீரோடு ஒன்றி நான் ஒளியின் சரீரம் பெற்றான் என்று சொல்வது போன்று அந்த பகைமையை அகற்றக்கூடிய நிலையாக, ஒன்றி வாழும் உணர்வாக, மகிழ்ந்து வாழ்வின் உணர்வாக அகசியினால் பாய்ச்சப்பட்ட அந்த உணர்வு இன்றும் நமக்கும் பரவி படர்ந்துள்ளது. என்றால் அத்தகைய இடங்களுக்கெல்லாம் தலை கவி இதுபோன்று எண்ணிவிடாங்க இந்த பூமியின் பல இடங்களுக்கு குரு நம்மை செல்ல முடியுது. அவன் கால் தடங்கள் காலடி சுவடு பட்ட இடங்களையும், அவன் அமர்ந்து தியானித்த இடங்களையும், அவன் அமர்ந்த இடங்களில் பெற்ற அந்த அபூர்வ படர்ந்துள்ள சக்திகளையும் குரு எமக்கு அதை பெரும்படி செய்தார். அதை வாக்குடன் அனைவருக்கு நீ பெரும்படி அவன் பெற்ற நீர் சக்தியில் அதுக்கும் கிடைக்கும்படி செய் என்று சொன்னார். அது அந்த அடிப்படையிலே குரு நமக்கு உபதேசித்து பதிவு செய்த அந்த உயர்ந்த சக்திகள் அனைத்தும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அகஸ்தியரோடு ஒன்றி, ஞான குருவோடு ஒன்றி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவோடு ஒன்றி, உயிரோடு ஒன்றி அகஸ்தியன் தன் சகாக்களுக்கு பற்றி அந்த உயர்ந்த சக்தி எங்கள் இரத்த நாளங்களில் கலந்து எங்கள் உடல் முழுவதும் பறந்து எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு அனைத்தும் அந்த சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. அது மட்டுமல்ல, அகஸ்தியனால் பாய்ச்சப்பட்ட அந்த உயர்ந்த சக்தி அவருடைய சகாக்களுக்கு கிடைத்த நோய் நீக்கிடும் அருசக்தியும் நஞ்சினை வென்றிடும் சக்திகளும் பகைமையில் அற்றிய அந்த அருள் சக்திகளும் எங்கள் உடல் உறுப்புகள் சிறுகுடல் பெருகுடல் இருந்து போர்மண்டலம் வரை எல்லா உறுப்புகளிலும் அந்த சக்தி பெற வேண்டும். அந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம் என்று எல்லா அணுக்களும் அது பெற வேண்டும் என்று குரு மத்தியிலே நாம் எப்படி குரு நமக்கு துருவம் எப்படி பூமிக்கு வடக்கு துருவம் என்று வடதுருவத்தை காட்டியதுதான் சுவாசனை என்று சொல்லுகின்றோம். நமக்கு துருவம் உயிர் வலி என்று காட்டியிருக்கின்றாரோ, இதுபோன்று அனைத்து முகப்புகளில் அகஸ்தியன் தன் சகாக்களுக்கு பாய்ச்சிய அந்த உயர்ந்த சக்தி உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களின் முகப்புகள் படர வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். அகஸ்தியன் துருவனாகும் பொழுது, துருவன் 5வது வயதில் அந்த சக்தி பெறுகின்றான். அவருடைய தாய்களுடைய சக்தி வாய்ந்த உணர்வுகள் அவனுக்கு இணையப்பட்டு மகாசித்தாக அவன் பெறுகின்றான். அவன் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய மனம் பட்ட துஷ்ட மிருகங்களும் ஜீவ ஜந்துகளும் துஷ்ட மிருகங்கள் அனைத்துமே அது பயந்து அல்லது அவனுடைய செயலாக்கங்கள் தணிந்து அவனுடைய மனத்தை கண்டாலே பம்பி விடுகின்றது. அவனுடைய செயலாக்கங்கள் தணிவது போன்று நமக்கு நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் நாம் சொல்கின்றோம் அல்லவா, குரு அடிக்கடி வெளிப்படுவது அவர்கள் வாழ்க்கையில் அணியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள், இது அனைத்தையுமே முழுக்கிட சக்தியாக என்றால் நாம் அதை போய் தண்டனை கொடுப்பதல்ல. துருவனுடைய மனம் பட்ட பின் மற்ற மிருகங்கள் எப்படி பயந்து மயங்கி இருக்கின்றதோ
அவருடைய செயலாக்கங்கள் இருக்கின்றன. அந்த நஞ்சுகள் ஒடுக்கப்பட்ட அந்த சக்திகளை ஆம் ஞான குருவினால் மாமகரிஷி ஈஸ்வராய குருவருடைய அருள் சக்தியால் அந்த 5வது வயதில் துருவன் பெற்ற சகல வினைகளையும் ஒடுக்கக்கூடிய சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். அகஸ்தியன் துருவனாகி அவனுடைய பருவத்திலே அவனுக்கு திருமணமாகின்றது. அதற்குள் அவன் அகண்ட அண்டத்தின் பேராற்றல்களை நுகர்கின்றான், அறிகின்றான். பேரண்டத்தினுடைய உணர்வுகளையும் தனக்குள் விளைய வைத்து, குறிப்பாக 27 நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தும் ஒளிக்கற்றைகள் மின்னல்களாக உமிழ்த்தப்பட்டு, அப்படி வெளிப்படுத்தும் அந்த மின்னல்கள் நமது பிரபஞ்சத்தையும் தாண்டி ஊடுருவி வெளி செல்வதை அகஸ்தியன் நுகர்ந்து, அந்த ஒளிக்கற்றைகள் அவனுக்குள் மின் கதிர்களாக, மின் அணுக்களாக அவனுக்குள் பெருகி வளர்ந்தது. இது அனைத்தையுமே ஆண் பெண் என்ற நிலைகளில் தான் கண்ட, தான் உணர்ந்த, தான் பெற்ற, தனக்குள் ஒளியாக்கிய அந்த உணர்வுகளை ஒரு அணு தனக்குள் அது கருத்தன்மை பெறச் செய்ய வேண்டும் என்றால் ஆண் நட்சத்திரத்தினுடைய சக்தியும் பெண் நட்சத்திரத்தினுடைய சக்தியும் அவசியம் தேவை இந்த பிரபஞ்சத்தில். ஆக அந்த தத்துவத்தின் பிரகாரம் தான் பெற்ற சக்திகள் அனைத்தையுமே ஜீவன் பெற்று கருவுரை செய்யும் சந்தர்ப்பமாக தன் மனைவிக்கு இதையெல்லாம் எடுத்து ஓதுகின்றான். நமது குரு எப்படி உபதேசித்து நமக்கு பல வருட காலம் உணர்த்தினார்களோ அதுபோன்று இது அனைத்தையுமே தன் மனைவிக்கு செவிவழி ஓதுகின்றான். சாதாரணமாக அல்ல, மனப்பூர்வமாக தன் மனைவி அது பெற வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆக இப்பொழுது நாம் ஞானகுருவை எண்ணி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி, அகஸ்தியனையும் நினைவு கொண்டு வந்து, அகஸ்தியருடைய மனைவியையும் நினைவு கொண்டு வந்து, அவர் அக்காலத்தில் அகஸ்தியன் எவ்வாறு அவருக்கு தன் மனைவிக்கு உபதேசித்திருப்பான், அந்த உபதேசித்த உணர்வுகளை அது எப்படி பதிவாக்கியது, பதிவானதை அதனுடைய மனைவி எப்படி வளர்த்தது, வளர்த்ததை அது எப்படி தனக்குள் உணர்ந்தது, உணர்ந்ததை தன் கணவனால் தான் இதை அனைத்தையும் பெற்றோம் என்று எவ்வாறு அது அகமகிழ்ந்தது, அந்த அகமகிழ்ந்த அந்த உணர்வுகளை கணவனை உயர்வாக எண்ணி கணவனை உயர்த்திடும் நிலையாக அகஸ்தியனுடைய மனைவி மீண்டும் அந்த சக்தி தன் கணவன் பெற வேண்டும் என்று அன்பு கலந்த நிலையாக பேரன்பு கொண்டு அவர்கள் பாய்ச்சி, அதே உணர்வை அகஸ்தியன் தான் சொன்னதை கேட்டு தன் மனைவியும் அதை வளர்த்து தனக்கு மீண்டும் அதை கொடுத்து, அதை நுகரப்படும் பொழுது தன் மனைவி பெற்றதை நினைத்து அவன் பேரானந்தப்படுகின்றான். அது மட்டுமல்ல, அவன் பேரானந்தப்பட்டு தன் மனைவி மேலும் உயர வேண்டும் என்று விரும்புகின்றான். அந்த மகிழ்ச்சியை அவன் வெளிப்படுத்துகின்றான். துருவ மகரிஷி ஆகின்றான், துருவ ரிஷி ஆகின்றான். இப்பொழுது நாம் நம்முடைய நினைவுகளை அகஸ்தியரையும் அவர் மனைவியும் நினைவு கொண்டு வந்து துருவ மகரிஷி என்ற நிலைகள், அந்த துருவ மகரிஷியின் அருட்சக்தி எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து
எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் அந்த சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. ஏற்கனவே சொன்னது போன்று சிறு உடல் பெருவுடல் இருந்து எல்லா உறுப்புகளிலும் அந்த துருவ மகரிஷியினுடைய அணுசக்தி படர வேண்டும். உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அந்த முகப்புகளிலும் அந்த சக்தி படர வேண்டும் என்று பரிபூர்ணமாக அகஸ்தியரையும் அவர் மனைவியும் நினைவு கொண்டு வந்து, அக்காலத்தில் அவர்கள் இன்று நம் வீட்டிலே இருவர் பேசிக் கொண்டிருந்தால், இருவர் செயல்படுத்திக் கொண்டிருந்தால் எப்படி இருக்குமோ இது போன்று அவர்கள் வெளிப்படுத்திய அந்த உணர்வின் ஒளிகளை குரு அருளால், நம் உயிரான ஈசனுடைய அருளால், தாய் தந்தையுடைய அருளால் நாமும் பெறுவோம். அதை பருகுவோம், அதை நுகர்வோம். உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் பெறச் செய்வோம், எல்லோருக்கும் கிடைக்கச் செய்வோம். துருவ மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. எத்தகைய பகைமைகளையும், எத்தகைய பயமான உணர்வுகளையும், எத்தகைய வலு இழந்த உணர்வுகளையும் மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக ஒரு கணவன் மனைவி என்று இருந்தால் எவ்வளவு அவர்கள் பேரன்பு கொண்டு பெரும் மகிழ்ச்சி கொண்டு தன் இனமாக, ஏனென்றால் ஆண் பெண் என்ற நிலையில் மனிதன் மட்டுமல்ல இயற்கையில் இருக்கக்கூடிய சகலமே இந்த பொது விதிக்கு உட்பட்டதுதான். ஒரு அணுவாக இருந்தாலும் அதனுடைய தத்துவம் அதுதான். ஆண் பெண் என்ற நிலையில் இணைந்தால்தான் எதுவுமே உருப்பெற முடியும். அந்த உருப்பெறக்கூடிய நிலைகள் இல்லை என்றால் அண்டத்தில் ஆதி சக்திக்கும் பொருள் இல்லை, உயிரான ஈசனுக்கும் பொருள் இல்லை, ரிஷிகளுக்கும் பொருள் இல்லை. அந்த தத்துவத்தின் பிரகாரம் அன்று வாழ்ந்த அகஸ்தியனும் ஒரு மனைவியும் பெற்ற அந்த உயர்ந்த சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று இந்த தத்துவ பிரகாரம் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் உறுப்புகளுக்கும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் பரிபூர்ணமாக ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். அகஸ்தியரையும் ஒரு மனைவியும் எண்ணி அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி உணர்வையும் பெற்றது போன்று அவர்கள் இருவருமே முழுமையடைந்து இருமனமும் ஒரு மனமாகி இரு உயிரும் ஒன்றாக இணைந்து இரு உணர்வும் ஒன்றாக இணைந்து நாம் நம்முடைய மூக்கினுடைய துவாரம் சுவாசத்திற்கு வாசல் படியாக இருப்பது போன்று, இந்த உடலுக்கு குருவாக உயிர் துருவமாக இருப்பது போன்று, இந்த பூமியினுடைய துருவத்தினுடைய ஆற்றலை அவர்கள் நுகர்ந்தது போன்று எந்த எல்லை வழியாக விண்ணுலக ஆற்றலை அவர்கள் நுகர்ந்து பதிவு செய்து வளர்த்து முழுமையாக அந்த பருவம் பெற்றார்களோ அந்த எல்லையிலேயே அவர்கள் குடிகொண்டு இதுதான் நம்முடைய எல்லை என்று ஒளியின் பருவமாக தேனீக்கள் பல கோடி மலர்களில் உள்ள தேனை சேகரித்து தேன்கூட்டிலே தன் இனத்தையும் தன் உணவையும் எடுப்பது போன்று அவர்கள் ஒளியான உணவுகளை சேகரித்து முழுமையடைந்து துருவ நட்சத்திரமாக தேனீக்களுடைய சேமிப்பு போன்று ஒளி கூட்டமாக நீல நிற ஜொலிப்பாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் மேல் நம் நினைவை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். அவரவர்கள் எண்ணி ஏங்கி எடுத்ததற்கொப்ப புருவ மத்தியிலே ஒளி கற்றைகள், துருவ நட்சத்திரம் எவ்வாறு ஒளி கற்றைகளை வீசுகின்றதோ இந்த உணர்வுகள்
உணர்வு பூர்வமாக அனைவருக்கும் இது கிடைக்கும். அதை நுகரும் ஆற்றல் இப்பொழுது பெறுகின்றோம். துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திலே நாம் இணைகின்றோம். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அதே சமயத்தில் சிறுகுடல் பெருகுடல் இருந்து தோல் மண்டல வரை எல்லா உறுப்புகளிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுடைய முகப்புகளிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று நமது கண்ணின் நினைவை குரு மத்திக்கு கொண்டு வந்து துருவ நட்சத்திரத்தின் மேல் நினைவை செலுத்தி இதே கண்ணின் நினைவு கொண்டு இரத்த நாளங்களிலும் ஜீவ அணுக்களிலும் ஜீவ ஆன்மாக்களிலும் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் கண்ணின் நினைவு கொண்டு நாம் பாய்ச்சுவோம். என்றால் இந்த இந்திரலோகத்தை சொர்க்கலோகமாக மாற்றக்கூடிய அந்த வழியை அமைத்து தருவது நமது கண்கள் தான். இந்த தத்துவத்தை நமக்கு உணர்த்தியது வியாசக பகவான். அவர் உணர்த்தியது கீதாச்சாரம் என்ற நிலைகள். ஏனால் இந்நேரம் வரை நாம் தியானம் எடுக்கின்றோம் என்றாலும் அதையெல்லாம் நமக்கு நினைவுபடுத்தி நிழல் படமாக நாம் ஒரு நண்பரை சந்தித்தோம் அல்லது ஒரு உறவினரை சந்தித்தோம் அல்லது தெரிந்தவரை சந்தித்தோம் என்றால் அவரை சந்தித்து விட்டு சென்ற பின் அவருடைய நினைவு எப்படி நிழல் படமாக நினைவலைகள் உணர்வலைகள் ஓடுகின்றதோ இது போன்று நாம் அகசியனை பார்க்கவில்லை என்றாலும் அவருடைய மனைவியை பார்க்கவில்லை என்றாலும் துருவ நட்சத்திரத்தை பார்க்கவில்லை என்றாலும் இதையெல்லாம் நமக்கு அறிவிப்பது தெரிய வைப்பது குரு உபதேசித்த உணர்வின் நினைவுகள் நிழல் படமாக உணர்த்தி காட்டுவது. கண்ணா பரந்தாமா இந்த பரவி கிடப்பது அனைத்தையுமே நமக்கு தெரியவில்லை என்றாலும் அறியவில்லை என்றாலும் அறிய வைப்பது தெரிய வைப்பது உணர வைப்பது இந்த கண்கள் தான். ஆக கண்ணின் நினைவை உயிரோடு ஒன்றப்படும் பொழுது சிவன் நெற்றிக் கண்ணை திறந்தால் சுட்டு பொசுக்கி விடுவான் என்று சொல்வது போன்று இந்த உடலான சிவத்தில் இருந்து குரு மத்தியில நாம் கண்ணின் நினைவை ஒன்றை செய்யும் பொழுது நமது கண்கள் புறக்கண்களாக இருந்தாலும் அகக்கண்ணாக நெற்றிக் கண்ணாக இன்று வழக்கிலே மூன்றாவது கண் என்று சொல்வது போன்று, ஏனால் இந்த சிவனுக்குத்தான் அந்த மூன்றாவது கண், நமக்குத்தான் அந்த கண் உண்டு. ஆக அந்த கண்ணின் நினைவு கொண்டு அருள் உணர்வுகளை பருகுவோம். அதே சமயத்தில் ஈஸ்வரப்பட்ட நமக்கு உணர்த்திய பிடர்தல் என்று சொல்வார். பிடர்தல் என்றால் நமது அகக்கண் என்று குரு மத்தியிலே சொல்வது போன்று சிறுமூளை என்று சொல்வோம். அதை ஏன்னா நமது குரு அதை அதாவது ஞான குரு அவர்கள் பிடர்தல் பிடர்வெளி என்று சொன்னதில்லை, ஆனால் அதை சிறுமூளை என்று சொல்லி இருக்கின்றால். நமது உயிருக்கும் சிறுமூளைக்கும் தொடர்பு உண்டு. உடலில் இருக்கக்கூடிய கட்டளைகளை உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் சிறுமூளையிலிருந்து உயிர் வழி நம்முடைய ஐம்புலன்களுக்கு ஆணையிட்டுத்தான் கவர்கின்றது. அதே போன்று நாம் சுவாசிக்கும் பொழுது உயிரிலே பட்டு சிறுமூளை வழியாகத்தான் உடல் உறுப்புகளை ஆணையிடுகின்றது. ஆக இங்கே நெற்றிக்கண் அகக்கண் என்று சொல்வது போன்று பிடர்கண் அதுதான் சிறுமூளை. நம் கண்ணின் நினைவை உருவ மத்தியிலிருந்து நினைவை செலுத்தி அந்த பிடர்தல், ஏனால் இந்த பிடர்தல் என்று சொல்வதுதான் மறைமுகமாக இயக்கக்கூடிய இன்னொரு கண் அது. ஏனால் இந்த பிடர்தல் என்று சொல்வது நாம் சிந்தித்து செயல்படக்கூடிய நிலைகள். அதைத்தான் மூளை என்று நாம் சொல்லுகின்றோம், சிறுமூளை என்று சொல்லுகின்றோம். ஆக இதையெல்லாம் நாம் தனித்தனியாக எண்ண வேண்டியதில்லை. குரு ஈஸ்வரப்பட்டவர்கள் பதிவு செய்த நினைவு கொண்டு வந்து கண்ணின் நினைவை உயிரோடு ஒன்று என்று சொல்லப்படும் பொழுது பரிபூர்ணமாக நம் நினைவை அதன் வழி செலுத்தினோம் என்றால் ஞானிகளும் மகரிஷிகளும் அவர்கள் எதை உணர்ந்தார்களோ, எதை பெற்றார்களோ, எதை வளர்த்தார்களோ, எந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் இன்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, குரு உணர்த்தியது கொண்டு சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அந்த அருள் ஒளி, அந்த அருள் உணர்வுகள் ஒரு ரிஷி அல்ல, இரண்டு ரிஷி அல்ல, 33 கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்லுகின்றன.
அது அனைத்துமே நாம் பெற முடியும். அதைத்தான் பிடர்கள் என்று இங்கே சொல்லுகின்றது. அதை கண்ணின் நினைவு கொண்டு துருவ நட்சத்திரத்தின் மான் நினைவை செலுத்தி குரு அருளால் அந்த சக்தி எங்கள் இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும், உடல் உறுப்புகள் முழுவதும் படர வேண்டும் என்று ஏங்கி தியானித்தோம் என்றால் அகசியனை பின்பற்றி சென்றவருடைய, அதாவது துருவ நட்சத்திரத்தை பின்பற்றி சென்றவருடைய அத்தனை பேருடைய உணர்வுகளும், என்றால் நாம் துருவ நட்சத்திரத்தை அணுகுவது என்பது குரு துணை கொண்டுதான் அணுக முடியும். அதற்கு வேண்டிய வலுவும் நமக்கு வேண்டும். அதற்குத்தான் இதையெல்லாம் நமக்கு ரிஷிகளை எல்லாம் குரு உபதேசத்திலே உணர்த்தி உள்ளார்கள். அது வியாசக பகவானை எண்ணி அவர் உணர்த்திய கீதா அந்த சாரம் என்ற நிலையில் தத்துவத்தை கண்ணா பரந்தாமா பரவி கிடப்பதை உணர்த்தக்கூடிய அந்த கண்ணின் நினைவு கொண்டு உயிரோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி உடல் உறுப்புகள் முழுவதும் அந்த சக்தி படர வேண்டும், உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானி. இப்பொழுது துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திலே வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் சப்தரிஷி மண்டலங்களில் வாழ் நினைவை செலுத்தி அங்கு இருக்கக்கூடிய மகரிஷிகளை பரிபூர்ணமாக நினைவு கொண்டு வந்து, ஏனென்றால் நமது குரு துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை குரு எமக்கு கடைசியிலே தான் காண்பித்தார். ஆரம்பத்திலே ரிஷிகளுடைய உணர்வுகளைத்தான் நான் உயிரை எண்ணி எடுத்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லியிருக்கின்றார். அதே சமயத்தில் நமக்கும் ஆத்ம சுத்தி செய்யும் பொழுதும் சரி, மற்ற நேரங்களிலும் சரி, மகரிஷிகளுடைய அரசக்தி பெற வேண்டும், மகரிஷிகளுடைய சக்தி பெற வேண்டும், மகரிஷியுடைய சக்தி பெற வேண்டும் என்றும் எண்ணிலடங்காத உபதேசங்கள் கொடுத்துள்ளார்கள். ஆக மகரிஷிகள் என்று பொதுவாக சொல்லி இருந்தாலும் ஒரு 10 ரிஷிகளை குறிப்பிட்டு உணர்த்தி உள்ளார். அதில் உணர்த்தியுள்ள அகசியமா மகரிஷியுடைய சக்தி நாம் இந்நேர வரை நுகர்ந்தோம். இப்பொழுது ஏனைய ரிஷிகளுடைய உணர்வுகளை ஒவ்வொரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். சப்தரிஷி மண்டலங்களின் நினைவை செலுத்தி சப்தரிஷி மண்டலங்களின் ஒரு அங்கமாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஈஸ்வரப்பட்டர் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவன் நினைவை செலுத்தி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை பற்றி குரு பூஜை என்று வருடம் வருடம் நமக்கு உணர்த்திய முக்கியமான தத்துவம். மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் உடனுடன் இருக்கும் பொழுது எமக்கு நிதர்சனமாக காட்டிய உண்மை நிலைகள், ஈஸ்வரப்பற்று என்ற நாமத்தில் இருந்த அந்த உடலில் இருந்து அவருடைய ஆன்மா இந்த உடலில் இருந்து எவ்வாறு பிரிகின்றது, அவர் ஆன்மாவிலே பெற்ற பல கோடி ஒளியான அணுக்கள் எவ்வாறு பழி என்று அந்த ஆன்மாவிலே அது பரவி வளர்ந்துள்ளது, படைந்து கொண்டுள்ளது. அந்த ஆன்மா, அதாவது மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய ஆன்மா உடலை விட்டு பிரியும் பொழுது ஜெகஜோதியாக எதனுடைய ஈர்ப்பிலும் சிக்காது, எந்த எதிர்ப்பிலும் சிக்காது, ஏகாந்தமாக அது வின் செல்கின்றது என்பதை எம்மை கண்ணுற்று பார்க்க செய்தார் என்று ஒவ்வொரு குரு பூஜையிலும் குரு நமக்கு உணர்த்தி உள்ளார்கள். ஆக மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை ஞான குருவையும் எண்ணி, நமது தாய் தந்தைய முன்னோர்களை எண்ணி, நமது உயிரான ஈசனை வேண்டி
குரு கண்ட, குரு பெற்ற, குரு உணர்ந்த மாமகரிஷி ஈஸ்வராய புதருடைய ஆன்மா எவ்வாறு வின் சென்றது என்று அவர் கண்ணுற்று பார்த்தாரோ அந்த உணவின் ஒளி சக்தி நாங்களும் அதை பெற வேண்டும். அந்த ஆன்மா எவ்வாறு சப்தரிஷி மண்டலத்தின் ஒரு அங்கமாக இணைந்து ஒளி சரீரம் பெற்றதோ, அது எவ்வாறு இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை கடந்து சென்றதோ, அந்த அருள் காட்சி, அந்த உணர்வுகள் நாங்களும் அதை பார்க்க வேண்டும், அதை நுகர வேண்டும். அந்த ஆற்றல் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். எங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் ராமன் மனதை குவித்தான் என்ற நிலையில் ராமேஸ்வரம் ராமலிங்கமாக மாமகரிஷி ஈஸ்வராய புதர் உயிரோடு ஒன்றிய உணர்வுகளை எவ்வாறு ஒளியின் சரீரமாக அவர் பெற்றாரோ ஆனாரோ, அந்த எல்லையை அடைந்தாரோ, அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஞான குருவை வேண்டி, மாமகரிஷி ஈஸ்வராய குருவை வேண்டி, எல்லா மகரிஷிகளை வேண்டி, வீரான ஈஸ்வரனை வேண்டி ஒரு நிமிடம். இப்பொழுது போகமா மகர்ஷியை நாம் நினைவு கொண்டு வருவோம். ஏனால் நமது ஞான குருவும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் சரி, போகமா மகரிஷி 5300 வருடங்களுக்கு முன், குறிப்பாக பழனி 80 இருவருமே அவர் உணர்வின் நிலைகளை குரு, அதாவது மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் மூலமாக தெரிய வந்து, உயிரை கடவுளை நாம் படித்திருப்போம். போகமா மகரிஷி அவர்கள் பழனி 80 முருகன் வடிவிலே அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்ற இடத்திலிருந்துதான் தன்னுடைய அனுபவங்களை நமக்கு தெரியப்படுத்தியிருப்பார். அவருக்கு அது கிடைத்தது போன்று நாமும் இப்பொழுது போகமா மகரிஷியை நினைவு கொண்டு வருவோம். ஞான குருவை எண்ணி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி, அந்த போகமா மகரிஷியினுடைய அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். ஈஸ்வரா, அந்த போகமா மகரிஷி அவருடைய தத்துவமே நவபாசன சிலை. மனிதன் பல கோடி சரீரங்களில் நஞ்சினை வென்றிடும் நிலை கொண்டுதான் 6வது அறிவாக பெற்றோம். இந்த 6வது அறிவில் இருந்து 7வது நிலை பெறச் செய்வதற்காகத்தான் நவபாசன சிலையாக மனிதன் வடிவை உருவாக்கினார். ஆக இப்பொழுது போகமா மகரிஷியை நினைவு கொண்டு வந்து அவர் உருவாக்கிய நவபாசன சிலையை நினைவு கொண்டு வருவோம். நமது வாழ்க்கையில நம்மை அறியாது சேர்ந்த தீய வினைகளால், சாப வினைகளால், பூர்வ ஜென்ம வினைகளால், பாவ வினைகளால் விளைந்த சகல நோய்களும் நீங்கிடும், சகல நோய்களை நீக்கிடும் அந்த அரும்பெரும் சக்தி போகமா மகரிஷியினுடைய அருளால் அந்த நவபாசன சிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த நஞ்சினை வெல்லக்கூடிய அந்த அற்புத சக்தி, போகர் உருவாக்கிய முருகன் சிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த நவபாசன சிலையினுடைய மனங்கள் அவரவர் உயிரான ஈசனை எண்ணி, ஈஸ்வரா என்று எண்ணி, அந்த சிலை இப்பொழுது நம் அருகிலே இருப்பது போன்று, அல்லது நாம் அந்த சிலையின் அருகில் நாம் செல்வது போன்று இந்த சிலையை எண்ணி, போகமா மகரிஷி எண்ணி, குருவை எண்ணி, அந்த சிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அற்புத மனங்கள் எங்கள் இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும். எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். எங்களை அறியாது சேர்ந்த, தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் சேர்த்துக்கொண்ட அந்த வினைகளால் விளைந்த சகல நோய்களிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். ஈஸ்வரா, அவர் உணர்த்திய அந்த 6வது அறிவு 7வது நிலையாக கார்த்திகேயா ஒளியென்ற நிலையை சிருஷ்டிக்கும் அந்த உயிர் அரும்பெரும் சக்தி நாங்கள் பெற வேண்டும். எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களும் பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம்.
ஆக போகமா மகரிஷிக்கு குருவாக இருந்து ஒரு அணுவிற்குள் இருக்கக்கூடிய விஷத்தினுடைய ஆற்றல் தான் ஆதிசக்தி என்று சொல்வது. அந்த ஆதிசக்தியின் அருள் பெற்றுதான் ஒவ்வொரு அணுவிலும் வெப்பம், காந்தம், விஷம் என்ற நிலையில் இயக்கக்கூடிய சக்தியாக இருப்பதை போகருக்கு உணர்த்திய குரு அந்த காளிங்கநாதன்பால் நினைவை செலுத்தி ஞான குருவினர்களால் போகமா மகரிஷியினுடைய அருளால் அந்த காளிங்கநாதனுடைய அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அந்த காளிங்கநாதர் விஷத்தை பற்றி, விஷத்தை ஒடுக்கிடும் பல கோடி தாவரினங்களுடைய மனங்களை பற்றியும் சக்திகளை பற்றியும் ஆரம்ப நிலையில் போகர் சிறுவனாக இளம் வயதில் அவருக்கு கிடைத்தது அந்த குருதான். அவருக்கு எப்படி அந்த குருவாக இருந்து அந்த போகருடைய அருளால் குருவிற்கும் அதாவது காளிங்கநாதருக்கும் அந்த உயர்ந்த சக்தி கிடைத்தது போன்று ஞான குருவின் அருளால் போகமா மகரிஷியுடைய அருளால் நாமும் ஆதிசக்தியினுடைய இயக்கங்களை அறிவோம். ஆதிசக்தியினுடைய அருள் பெற்று உருப்பெற்ற உயிரான நிலைகளை அறிவோம். அணுவினுடைய ஆற்றலை அறிவோம். அந்த விஷத்தையே அகசியனுக்கு தாய்கருவிலே கிடைத்த அந்த நஞ்சை வெல்லக்கூடிய சக்தியாகத்தான் காளிங்கநாதர் போகருக்கு அதை அறிவுறுத்தினார். அதுபோன்று அந்த நஞ்சை அகசியனுக்கு பாதுகாப்பாக அமைந்தது போன்று அந்த நஞ்சையே ஒளியாக மாற்றிடும் சக்தி அவன் தாய் கருவிலை பெற்றது போன்று நாமும் ஞான குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருவின் அருளால் போகமா மகரிஷியின் அருளால் நஞ்சை ஒளியாக மாற்றிடும் அந்த பருவம், அந்த பக்குவம் குருவின் அருளால் பெற வேண்டும் என்று, அந்த சக்தி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களிலும் பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் காளிங்கநாதர் பாதல் நினைவை செலுத்தி நாம் ஏங்கி தியானிப்போம். நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களுக்கும் ஒளியான சக்தியாக அதை பாய்ச்சுவோம். காளிங்கநாதருடைய அருள் சக்தி பெற வேண்டும் என்று. இப்பொழுது கோலமா மகரிஷியின்பால் நம் நினைவை செலுத்துவோம். ஞான குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய அருள் சக்தியால் கோலமா மகரிஷியினுடைய அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஒரு நிமிடம் ஞானகுரு அவர்களை மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அதாவது அஞ்ஞான வாசம் என்று சொல்வார்கள். அதை போன்று கொல்லூருக்கு அழைத்து சென்று குறிப்பாக கோலமா மகரிஷியால் அன்று தபோவனம் என்ற நிலையில் அங்கே உருவாக்கப்பட்டு ஒரு குகையிலே, என்னால் கோலமா மகரிஷியை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய தவ வலிமை உயிரை கடவுள் படைத்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். கோலமா மகரிஷி பெற்ற தப வலிமை என்று அதிலே குரு உணர்த்தி இருப்பார்கள். இப்பொழுது நாம் ஞான குருவை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி அந்த கொல்லூரிலே குரு அமர்ந்து அந்த கோலமா மகரிஷியிடம் இருந்து பெற்ற தவ வலிமையை, ஏனால் அவர் ஒரே நிலையாக ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையில் அறியாத நிலையிலிருந்து விடுபட்டு சென்றவர். அந்த சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று நமது உயிரான ஈசனை வேண்டி, ஞான குருவை வேண்டி, மாமகரிஷி ஈஸ்வராய குருவரை வேண்டி கோலமா மகரிஷியின்பால் நாம் நினைவை செலுத்தி அவர் பெற்ற அந்த தவ வலிமை நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். எங்கள் இரத்த நாளங்களிலே அந்த சக்தி கலக்க வேண்டும். எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய, அதாவது நாம் சிறுவுடல் பெருவுடல் தோல் மண்டலம் வரை இந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் கோலமா மகரிஷியால் பெற்ற அந்த தவ வலிமை குரு அருளால் பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம்.
இப்பொழுது நம் நினைவினை வான்மீகி மா மகரிஷியின் மேல் செலுத்தி வான்மீகி மா மகரிஷியுடைய அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வர இந்த உயிரான ஈசனை வேண்டி ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். நமது குரு வான்மீகி மகரிஷியுடைய முக்கியமான தத்துவமாக நமக்கு உணர்த்தப்பட்டது கல்யாண ராமா ஈஸ்வர பற்றும். அடிக்கடி சொல்லும் பொழுது நீ கல்யாண ராமனாகு, கல்யாண ராமனை நேசி என்று ஞான குருவுக்கு உணர்த்தியது போன்று. என்னால் கல்யாண ராமா அவன் எப்பொழுது ஆகின்றான்? துன்புறுத்தக்கூடிய ஆயுதத்தை அவன் எப்பொழுது முறிக்கின்றானோ அப்பொழுது அங்கே மகிழ்ச்சி தோன்றுகிறது என்று, அதுதான் அந்த தத்துவமாக வான்மீகி மகரிஷி உணர்த்துகின்றார். என்றால் அந்த துன்புறுத்தக்கூடிய உணர்வு என்றால் தான் அறிந்தோ அறியாமலோ வேடனாக இருக்கும் பொழுது சந்தோஷமாக ஆண் பெண் என்ற நிலையில் மகிழ்ச்சியாக இருந்த ஒரு பட்சியைத்தான் அவர் வீழ்த்துகின்றார். ஆனால் இன்னொரு பட்சியோ இந்த வேடனை பற்றி எண்ணவில்லை, தன்னுடன் மகிழ்ந்திருந்த பட்சியை எண்ணி சுழன்று வருகின்றது பாசத்தால், சாதாரணமாக அல்ல. ஆனால் இந்த வேடனோ அதையும் வீழ்த்த விரும்புகின்றான். ஆனால் இவன் வைத்திருக்கும் வில்லையோ அம்பையோ தன்னை அவன் கொல்ல முயற்சிக்கின்றான் என்பதை பற்றி அந்த பறவை எண்ணவில்லை. தன்னுடன் அணுகியிருந்த பாசத்தால் அந்த பறவையே தன் இணைப்பறவையே தான் அது எண்ணுகின்றது. அதை தன் கண் கருவெளியால் அந்த பாச உணர்வை வெளிப்படுத்துகின்றது. அதனுடைய சக்தி அபரிதமான சக்தியாக. அதைத்தான் அவதாரத்திலே நாராயணன் பூலோகத்திலே சீதா ராமனாக தோன்றுகிறான் என்று சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்ட அந்த பாச உணர்வுகள் வான்மீகியினுடைய கண் புலனறிவுக்குள் நேரடியாக தாக்கப்பட்டு அந்த பறவையை வீழ்த்திடும் உணர்வுகள் இவனுக்குள் ஒடுங்கி, அந்த பறவையினுடைய பாச உணர்வுகள் இவனுக்குள் ஓங்கி வளர்ந்து தன் மனைவியை எண்ணி தன் குழந்தைகளை எண்ணி தான் தவறு செய்துவிட்டோமே என்று அந்த பாச உணர்வுகள் அவனுக்குள் எல்லை கடந்து சென்று தன்னிடம் வைத்திருந்த அந்த காண்டிவத்தை அவன் கீழே போடுகின்றான். அந்த அரவணைக்கும் உணர்வை அவன் எடுக்கின்றான். தான் தவறு செய்ததை உணர்ந்து திருந்துகின்றான். வானை நோக்கி ஏகுகின்றான். அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய சக்தி அவனுக்கு, அந்த சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்கின்றது. அதைத்தான் கல்யாண ராமா என்று குரு உணர்த்துகின்றார். இப்பொழுது நாம் அந்த சந்தர்ப்பத்தை நினைவு கொண்டு வந்து வான்மீகி மகரிஷிக்கு கிடைத்த அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி, துன்புறுத்தும் அந்த ஆயுதத்தை அவன் வீழ்த்திய அதை போன்று எங்களுக்குள்ளும் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சேர்த்துக் கொண்ட பிறரை என்றால் இங்கே மனிதர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு அணுவிலும் இந்த நிலைகள் உண்டு. எங்களுக்குள் எங்களை அறியாது துன்புறுத்தக்கூடிய நிலைகள் இருந்தால் அந்த நிலைகள் வேண்டாம். அந்த அரவணைக்கக்கூடிய அந்த அரும்பெரும் சக்தி வான்மீகி பெற்ற, வானை நோக்கி ஏகி பெற்ற அந்த உயர்ந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும். ஈஸ்வரா, வான்மீகிக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பம் போன்று எங்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்துடைய சக்தி, எங்களுக்கு என்றால் இந்த உடல் மட்டுமல்ல, உடல் இருக்கக்கூடிய சகல கூடிய அணுக்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். எங்களால் எங்கள் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்க வேண்டும். அவன் மனம் திருந்தியது போன்று நாங்களும் திருந்த வேண்டும். இந்த துன்புறுத்தும் உணர்வுகள் எங்களுக்கு வேண்டாம். கல்யாண ராமா மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக, ஒரு திருமணம் என்றால் எப்படி ஒரு ஆனந்த நிலைகள் அனைவருக்கும் கிட்டுகின்றதோ அந்த ஆனந்தமான நிலைகள் நாங்கள் பெற வேண்டும். எங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் பெற வேண்டும். உலக மக்கள் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும். குருவர்களால் இந்த சக்தி பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் பரிபூர்ணமாக வான்மீகி மகரிஷி கிடைத்தது போன்று நமக்கும் அந்த சந்தர்ப்பம், நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்று நம் உடல் உறுப்புகளே தியானிப்போம். சிறுவுடல் பெருவுடன் தோல் மண்டல வரை ரத்த நாளங்களிலிருந்து ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் எல்லாருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம்.
இப்பொழுது வியாசக பகவான்பால் நினைவை செலுத்துவோம். வியாசக பகவானின் அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா, குருதேவா. இன்று நாம் வெளி உலகத்தில் காணக்கூடிய வேதங்கள், உபனிஷத்துக்கள் என்று சொல்லுகின்றமே, இது அனைத்தையுமே வியாசக பகவானுக்கு எழுத்தறிவோ மற்ற நிலைகள் இல்லை என்றாலும் கூட அவன் வெளிப்படுத்திய நிலைகள், அகசியன் கண்டுணர்ந்த உணர்வுகளை நுகர்ந்து அவன் வெளிப்படுத்தியதான் நாம் இன்று ஆலய தரிசனம் என்று சொல்லுகின்றோம். இன்று நாம் காணக்கூடிய தெய்வ உருவங்கள் என்று சொல்லுகின்றமே, இதனுடைய சாஸ்திரங்களையும் தத்துவங்களையும் வெளி உலகத்துக்கு எழுத்து வடிவுக்கு கொண்டு வர காரணமாக இருந்தது வியாசக பகவான். சைவ சித்தாந்தம் என்று ஆங்கில அகசியன் வெளிப்படுத்தி விநாயக தத்துவமாக கொடுத்து சென்றாலும் இன்று நாம் நம்முடைய கண் பார்வையிலே இந்த தத்துவங்கள் வெளிவர, தெரிய, நாம் நுகர, அறிய அனைத்திற்குமே மூல காரணம் வியாசக பகவான் தான். நாம் இன்று நமது ஆத்மா என்று சொல்லுகின்றோம், உயிராத்மா என்று சொல்லுகின்றோம், ஜீவாத்மா என்று சொல்லுகின்றோம், பரமாத்மா என்று சொல்லுகின்றோம். இந்த தத்துவங்கள் அனைத்துமே வெளிப்படுத்தி சென்றது வியாசக பகவான் தான். 10 அவதாரங்களை நமக்கு காட்டியது வியாசக பகவான் தான். ஞான குருவின் அருளால் அந்த வியாசக பகவானின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவணுக்களும் எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களும் அந்த வியாசக பகவானின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். இப்பொழுது நம் நினைவை ஞான குருவின் பால் செலுத்தி ஞான குருவின் அருளால் பிருகுமா மகரிஷியினுடைய அருள் சக்தியும் அத்திரிமா மகரிஷியினுடைய அருள் சக்தியும், ஏனால் அவர்கள் இருவருமே ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தான். இருவருமே அரசர்களாக வாழ்ந்தவர்கள். இதற்கு முன் நாம் எடுத்துக்கொண்ட ரிஷிகள் அனைவருமே அரச வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்ல, சாதாரணமான நிலைகள் வாழ்ந்தவர். ஆனால் இவர்கள் இருவருமே நம்மை ஒத்த நிலை என்றால் நாம் எல்லாம் இன்று அரச உணர்வு கொண்டுதான் வளர்ந்து வந்திருக்கின்றோம். அதை ஒத்த நிலைகளாக இவர்கள் ஆரம்ப நிலைகள் மக்களை அடிமைப்படுத்த வேண்டும், மக்களை ஆட்சி புரிய வேண்டும் என்று செயல்படுத்தியவர்கள். நாமும் அதுபோன்றுதான், நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களை நமக்கு கீழ் கொண்டு வர வேண்டும். கணவன் மனைவியை அடக்க வேண்டும் என்று, மனைவி கணவனை அடக்க வேண்டும் என்று, குழந்தைகள் தாய் தந்தையை அடக்க வேண்டும் என்று, தாய் தந்தையர் குழந்தை, இப்படி நண்பர்கள், இப்படி அடக்குமுறை உணர்வுகளிலே நாம் வளர்ந்தவர்கள். ஆக அவர்களும் இதை போன்று வாழ்ந்து எல்லை கடந்த நிலைகளுக்கு சென்று கடைசியில் அவருடைய செயலாக்கங்கள் அனைத்துமே தணிந்து மக்களை மகிழ்வித்தால்தான், மக்களை மகிழ்ச்சி பெற செய்தால்தான் நாம் வாழ முடியும் என்ற தத்துவத்தை உணர்ந்தவர்கள். ஆக நாமும் அதுபோன்று வெளியில் அல்ல, அகத்திற்குள்ளும் நமக்குள் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் 108 குணங்கள் 1008 குணங்களாக 1008 எண்ணிலடங்காத உணர்வுகள் என்று சொல்லலாம். இதையெல்லாம் அரசு உணர்வாக இன்றும் நாம் நம்மை அறியாமலே ஒன்றுக்குள் ஒன்று போர் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த போர் முறைகளை எல்லாம் அத்திரிமா மகரிஷியும் பிருகுமா மகரிஷியும் அவர்கள் எப்படி இந்த போர் முரசுகளை அவர்கள் மாற்றியமைத்து பண்பு கொண்ட நிலைகள், அன்பு கொண்ட நிலைகள், அகசியருடைய உணர்வுகளை நுகர்ந்து
இன்று அவர்கள் சப்தரிஷி மண்டலங்களாக வளர்ந்து கொண்டிருப்பது போன்று அவருடைய அருளை வேண்டி அந்த அரசு உணர்வுகள் எங்களிடமிருந்து அகல வேண்டும், பேரன்பு கொண்ட உணர்வுகள் வளர வேண்டும். இந்த ஊரும் உலகமும் மக்களும் சுபிட்சமாக வாழ்ந்து வளர, மகிழ்ச்சியாக வாழற, வானம் பொழிய வேண்டும், பூமி விளைய வேண்டும், எல்லோரும் மகிழ்ந்து வாழ வேண்டும், எல்லோருக்கும் பசி நீங்க வேண்டும் என்று அவர்கள் பின்னாட்களில் இந்த உணர்வுகளை வளர்த்துதான் இந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்கின்றார்கள். ஞானகுருவின்பால் நினைவை செலுத்தி ஞானகுருவின் அருளால் பிருகுமா மகரிஷியினுடைய அருள்சக்தியும் அத்திரிமா மகரிஷியினுடைய அருள்சக்தியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து, எங்கள் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற்று எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படர்ந்து உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் இந்த அரசு உணர்வுகள் நீங்கி அவர்கள் அன்பு எப்படி மகிழ்ச்சியாக மக்களை மகிழ வைக்க வேண்டும், மக்கள் மகிழ்ந்தால்தான் நாம் மகிழ்ந்து வாழ முடியும் என்று உணர்ந்தார்களோ அதுபோன்று நாம் இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களும் மகிழ வேண்டும், பேரன்பு கொண்டு வளர வேண்டும், வாழ வேண்டும், இந்த பூமி செழிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னது போன்று இந்த உடலான உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் மன அமைதி பெற வேண்டும், மன மகிழ்ச்சி பெற வேண்டும். குரு அடிக்கடி சொல்வது போன்று மலரை போன்ற மனமும் மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தியை அந்த பிருகுமா மகரிஷியுடைய அருள்சக்தியால், அத்திரிமா மகரிஷியுடைய அருள்சக்தியால் இந்த புவனம், இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் செழித்திருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக ஆனந்த வாழ்க்கை வாழ வேண்டும், பேரானந்த நிலை பெற வேண்டும், அனைவருக்கும் இந்த ஆனந்த நிலையை பெற்றுத்தர வேண்டும், எங்களை பார்ப்போர் அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சி விட்டு உணர்வு வளர வேண்டும் என்று ஒரு நிமிடம் பிருகுமா மகரிஷியுடைய அருள்சக்தியும் அத்திரிமா மகரிஷியுடைய அருள்சக்தி பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். இப்பொழுது நம் நினைவை பொங்கனவமா மகரிஷியின்பால் செலுத்தி ஞானகுருவின் அருளால் பொங்கனவமா மகரிஷியினுடைய அருள்சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். பொங்கனவர் பிச்சை எடுத்துத்தான் அவருக்குள் விளைய வைத்த, அவருக்குள் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த நிலைகளை அனைத்தையுமே நீக்கி மனதை தங்கமாக்கும் நிலைகளாக அவர் செயல்பட்டார். அதை போன்று நாமும் நம் உயிரான ஈசனிடம் இந்த யாசகத்தை வேண்டுவோம். அந்த கொங்கணவமா மகரிஷி அவர் யாசகம் செய்து மனதை தங்கமாக்கிய நிலைகள் போன்று நாமும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு உயிர்களையும் வேண்டி நமது குரு உணர்த்திய அந்த தத்துவ பிரகாரம் உயிரே கடவுள், உயிர் வீட்டிருக்கும் இந்த உடல் ஆலயம் என்று உணர்த்திய அந்த தத்துவ பிரகாரம் மனதை தங்கமாக்கும் நிலையாக அழியா சொத்தாக அந்த பொங்கனவமா மகரிஷியிடம் இருந்து மனதை தங்கமாக்கும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று அந்த கொங்கணவமா மகரிஷி பெற்ற மனதை தங்கமாக்கும் அந்த சக்தி எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் அந்த மனதை தங்கமாக்கும் சக்தி படர்ந்து
எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களும், சிறுகுடல் பெருகுடல் இருந்து தோல் மண்டலம் வரை எல்லா அணுக்களிலும் அந்த தங்கத்தை போன்று ஜொலித்திடும் நிலையாக மனம் மங்காத நிலை பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். நம் நினைவை ஞான குருவின்பால் செலுத்தி, மாமகர்ஷி ஈஸ்வராய குருவின்பால் செலுத்தி, அவர்கள் அருளால் பொங்கனவமா மகர்ஷி மனதை தங்கமாக்கிய அந்த சக்தி நம் உடல் உறுப்புகள் முழுவதும் படர வேண்டும். ரத்த நாளங்களில் கலக்க வேண்டும். எங்கள் உடலில் சேர்ந்த அறியாது சேர்ந்த எத்தனை ஆன்மாக்கள், ஜீவ அணுக்கள், அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சேர்த்து கொண்ட தீய வினைகள், சாப வினைகள், பூர்வ ஜென்ம வினைகளால் விளைந்த சகல கோடி அணுக்களிலும் மனதை தங்கமாக்கும் அந்த சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவருக்கும் நமது குருவிற்கு அனுபவம் கொடுக்கப்படும் பொழுது இந்த மனதை தங்கமாக்கும் வித்தையை நீ கற்றுக்கொள்கின்றாயா என்று அவருக்கு எப்படி அனுபவபூர்வமாக கொடுத்தார், ஞான குருவினுடைய அருளால், பொங்கனோமா மகர்ஷியுடைய அருளால் பரிபூர்ணமாக அந்த மனதை தங்கமாக்கும் சக்தி பெற வேண்டும் என்று பொங்கனோமா மகர்ஷி எண்ணி ஏங்கி நாம் தியானிப்போம் ஒரு நிமிடம். இப்பொழுது நாம் முதலிலே சொன்னது போன்று ஞானகுரு உபதேசித்து உணர்த்திய அருள் வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் உறுதிமொழி எடுத்தது போன்று அவர் உபதேசித்த அருள் உணர்வுகளைத்தான் இந்நேரம் வரை நாம் நுகர்ந்தோம், சுவாசித்தோம், பருகினோம், நம் உடல் அணுக்களை பெறச் செய்தோம், அனைவரையும் பெறச் செய்தோம். அந்த சக்தி எங்களை உருவாக்கிய முதல் தெய்வங்கள் எங்கள் தாய் தந்தையருக்கு கிடைக்க வேண்டும். அவர்கள் இரத்த நாளங்களில் அந்த சக்தி படர வேண்டும். அவர் உடல் முழுவதும் படர வேண்டும். உடல்ல இருக்கக்கூடிய எங்களை வளர்ப்பதற்காக எங்களை இந்த பாக்கியம், இந்த ரிஷிகளுடைய உணவை பெறக்கூடிய பாக்கியமாக எங்களுக்கு இந்த உரு தந்த மனித உடலை உருவாக்கிய முதல் தெய்வங்களுக்கு இந்த சக்தியை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு இந்த சக்தி முதல்ல கிடைக்க வேண்டும். எங்களால் பட்ட தீய வினைகள், சாப வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்கி அவள் உடல் நலத்தோடு மனபலத்தோடு என்றுமே மகிழ்ந்து 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 வாழ்ந்து நாம் எந்த சக்தியை பெற வேண்டும் என்று இந்நேரம் வரை நாம் ஏற்கின்றோம் அந்த சக்தி அவர்களுக்கு முதலில் கிடைத்து அவருடைய அருள் எங்களுக்கு என்றென்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவரவர்கள் தாய் தந்தையருக்கு இதை கிடைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் சமர்ப்பிப்போம். அவர்கள் கிடைக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். யாரும் உடலுடன் இருக்கின்றார்கள் இல்லை என்று எண்ண வேண்டியது இல்லை. இது குரு காட்டிய வழியில செய்கின்றோம். உடலுடன் இருந்தால் அவள் உடல்களிலே, அந்த உயிரிலே இது அபிஷேகமாகின்றது. மகிழ்ந்திடும் உணர்வு அவர்களுக்குள் பெருகின்றது. தாய் தந்தையருக்கு காணிக்கையாக நாம் இதை செலுத்துகின்றோம். அவள் விண்ணிலை என்று ஒளி சரீரமாக இருந்தால் அவர்களுக்கு அங்கே உணவாக போய் சேர்கின்றது. அங்கிருந்தும் நாம் அருள் பெறுகின்றோம். ஆகவே தாய் தந்தையரை மனப்பூர்வமாக பரிபூர்ணமாக எண்ணி இந்நேரம் வரை நாங்கள் பெற்ற அத்தனை சக்திகளும் எங்களை காட்டி பன்மடங்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர்கள் முதலில் வின் செல்ல வேண்டும், பேரானந்த நிலை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானிப்போம். குரு நமக்கு உணர்த்தியது, அடிக்கடி அவர் சொல்வது, குருவின் துணையால் ஒவ்வொரு ரிஷிகளுடைய சக்திகளை பெற வேண்டும் என்றும், துருவ மகிழ்ச்சியுடைய சக்திகளை பெற வேண்டும் என்றும், துருவ நட்சத்திரத்துடைய சக்திகளை பெற வேண்டும் என்று அந்த குரு வழி என்று சொல்வது நமது தாயைத்தான் சொல்லுகின்றார், நமது தந்தையைத்தான் சொல்லுகின்றார். ஆகவே என்றென்றும் நமது தாய் தந்தையருடைய அரவணைப்பிலே, ஏனால் ஒரு மரம் அதனுடைய விழுது அது மிகவும் முக்கியம். நமக்கு தாய் தந்தையர் அவள் உடலுடன் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, இந்த தியானத்தை பற்றி அறிந்தாலும் சரி, அறியவில்லை என்றாலும் சரி, அவள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர்கள்தான் நமக்கு இந்த வழியை, இப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய இந்த தியானத்தினுடைய இந்த சக்தியை பெறுவதற்குண்டான பாக்கியத்தை கொடுத்தவர்களே அவர்கள்தான். அது அவருடைய தலைமையிலே
அவள் என்றுமே எங்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்ட வேண்டும். உமது அருளால் குரு அருள் பெறுவேனே என்று நாம் சொல்வது போன்று தாய் தந்தையுடைய அருளால் தான் நாம் குரு அருளை பெற முடியும். குரு அருளால் மீண்டும் என்று சொல்வது ஞான குரு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமது உயிர் மட்டுமல்ல, எல்லாமே தான். ஆகவே அவருடைய தலைமையிலே நாங்கள் என்றென்றும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாக அனுதினமும் நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று மனப்பூர்வமாக நாம் இதை செயல்படுத்துவோம். ஏனென்றால் இது நமக்கு உணர்த்திய அகஸ்தியனுடைய வழி வந்த தத்துவமே அதுதான். அகஸ்தியனுக்கு அந்த சக்தி கடவுள் வந்து கொடுக்கவில்லை, அவருடைய தாய் தந்தையருடைய பூர்வ ஜென்ம தாய் கருவிலை பெற்ற அந்த சக்தி தான். ஏனென்றால் அவருடைய தாய் தந்தையர் இந்த ஞானமோ அகண்ட அண்டத்தினுடைய ஒளிநிலை பெறக்கூடிய தத்துவம் அவர்களுக்கு தெரியாது. அவருடைய சந்தர்ப்பம் புலனறிவால் நுகர்ந்த உணர்வு, விளைய வைத்த சக்தி, கருவுற்ற சக்தி அகஸ்தியனுக்கு கிடைத்து அகஸ்தியன்பால் அவர் உடலை விட்டு பிரிந்து அகஸ்தியன் உடலை சென்று அதன் வழி வின் சென்றவர்கள் தான் அவர்கள். அது அகஸ்தியனுடைய தாய் தந்தை தான் இந்த நமக்கும் இந்த அருளை பெற பாக்கியமாக வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். அது அகஸ்தியுடைய தாய் தந்தையரும் நாம் இப்பொழுது நினைவை செலுத்தலாம், அவருடைய அருளாட்சியும் பெற வேண்டும் என்று இயங்கலாம். எல்லோருக்கும் இந்த தத்துவம் தாய் தந்தையருடைய வழி, தாய் தந்தையுடைய தலைமையின் கீழ் சைவ சித்தாந்தத்தினுடைய தத்துவமாக எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று, இந்த உலக மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம், தியானிப்போம். தாய் தந்தையை மதிக்கக்கூடிய பண்புகள் எங்களுக்குள் ஓங்கி வளர வேண்டும் என்று நாம் தியானிப்போம். திருமணமானவர்கள் இதே போன்று இப்பொழுது இந்நேரம் வரை எடுத்துக்கொண்ட சக்தி தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்று கணவனும், தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று மனைவியும் ஒரு நிமிடம் பரிபூர்ணமாக. என்றால் தாய் தந்தை குழந்தை என்று ஒரு உறவு முறை என்று சொன்னாலும் திருமணம் என்று ஒரு பந்தம் வரும் பொழுது எங்கிருந்தோ வந்து வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்துதான் நம்பிதான் ஒருவருக்கொருவர் இணைகின்றோம். ஆக அந்த மகிழ்ந்து வாழக்கூடிய அந்த தாய் தந்தை என்ற நிலை, குழந்தை உருவாக்கும் நிலை, கணவன் மனைவி என்ற நிலை, தாய் தந்தை என்று தன் இனத்தை வளர்க்கும் நிலையாக ஆதிசக்தியினுடைய வளர்ப்பில சிவசக்தி என்று சொல்வார்கள். சிவசக்தி என்று முழுமையாக கணவன் மனைவியாக ஆண் பாதி பெண் பாதி என்று ஆண் ஆதிக்க உணர்வு கொண்டிருந்தாலும் பெண் என்பது அரவணைத்து அந்த ஆதிக்க உணர்வாக ஆணை உருவாக்கி வளர்த்து தருவது இந்த பெண் சக்தி தான். ஆக பெண்பாலாக இருந்துதான் அந்த சக்தி உருவாகின்றது. ஆக இது ஆண் என்றோ பெண் என்றோ பிரித்து பார்க்காதபடி கணவன் மனைவி என்று சிவசக்தியாக நாம் இணைந்து நேர வரை பெற்ற சக்தி. அகஸ்தியன ஒரு மனைவி வாழ்ந்தது போன்று அவனை பின்பற்றி சென்ற கோடானு கோடி ரிஷிகள் ரிஷி பத்தினி என்று அவர்கள் இன்று ரிஷி குடும்பங்களாக சாதாரணமாக அல்ல, பேரானந்த பெருநிலை கொண்டு மன மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அரும்பெரும் சக்தி. அதைத்தான் வசிஷ்டர் அருந்ததி என்று சப்தரிஷி மண்டலத்திலே ஒரு கூட்டமைப்பாக நட்சத்திரங்களாக அவர்கள் பல நிலைகள் கொண்டிருந்தாலும் ஒன்றிணைந்து வாழ்வது போன்று கணவன் மனைவியாக நாம் ஒன்றிணைந்து அந்த அரும்பெரும் சக்தியை பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் இப்பொழுது ஏங்கி தியானிப்போம். அந்த வசிஷ்டர் அருந்ததி நட்சத்திரங்கள் எப்படி குடும்பமாக சாதாரணமாக அல்ல, இன்று நாம் எப்படி வழக்கத்திலே தாய் தந்தை குழந்தை இன்று எத்தனையோ அதற்கு பின் உறவு முறை சொல்லி குடும்பம் என்று சொல்லினா அப்படி குடும்பமாக வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த வசிஷ்டர் அருந்ததி நட்சத்திரங்கள் போன்று கணவன் மனைவி நாங்கள் வாழ வேண்டும். இரு உயிரும் ஒன்றாக இணைய வேண்டும், இரு உணவும் ஒன்றாக இணைய வேண்டும், இரு மனம் ஒன்றாக இணைய வேண்டும். அந்த பேரானந்த நிலை என்றுமே மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ வேண்டும். அந்த மகிழ்ச்சியூட்டும் உணர்வை கணவன் தன் மனைவியை எண்ணி என்னை பார்க்கும் பொழுதும் என்னை நினைக்கும் பொழுதும் என் மனைவிக்கு பேரானந்த நிலை பெற வேண்டும் என்று கணவனும் மனைவி இதே போன்று என்னை பார்க்கும் பொழுதும் என்னை நினைக்கும் பொழுதும் கணவனுக்கு பேரானந்த பெருமகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றும் நாம் இந்நேர வரை தியானம் செய்த அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். திருமணமாகாதவர்கள்
தாய் தந்தைக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி தியானி. இதே போன்று அவரவர்கள் குடும்பத்திலே வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் கருவுற்றிருக்கும் அனைவருமே குழந்தைகளை எண்ணி அகசியனுக்கு எப்படி இந்த பாக்கியம் கிடைத்ததோ, அவன் எப்படி இந்த உலகையே, அதாவது தலைகுப்பர கொடை செய்யக்கூடிய நிலைகளையே இந்த பூமியை சமப்படுத்தினாலும் இன்று நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றன. அந்த அகசியம் பெற்ற சக்தியாக ஒவ்வொரு குழந்தையும் ஞான குழந்தையாக, தெய்வீக குழந்தையாக, உலகை காத்திடும் சக்தியாக அவர்களும் அந்த நிலை பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். அது குழந்தையாக உருவாகி கொண்டிருந்தாலும் சரி, சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, பள்ளியிலே படிப்பவர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் பரிபூர்ணமாக எண்ணுவோம். வயது வித்தியாசம் பார்க்காமல் குழந்தை உருவாகி கொண்டிருந்தாலும் அப்படியே அவர் வயதானவர்களாக இருந்தாலும் தன் குழந்தைக்கு அது கிடைக்க வேண்டும் என்று தாய் தந்தை நல்லாசி நாம் வழங்க வேண்டும். என்றென்றும் அவர்களுக்கு நாம் அவர்கள் ஆசிகளை கொடுத்து பழக வேண்டும். அவர்களுக்கு அந்த அகசியம் பெற்ற சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். உலகை காத்திடும் அந்த அரும்பெரும் சக்திகளாக அவர் வளர வேண்டும். ஏனால் இன்றைய மனிதனுடைய சமுதாயத்தினுடைய முக்கியமான அம்சமே தன் என குழந்தைகள், பேரன் பேத்தி சந்ததி என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், தெரிந்தோ தெரியாமலோ. ஆனால் அது புறநிலைகள் அரசு உருவாக்கினாலே சொத்து சுகத்தோடு போய்விட்டது. நாம் அழியா சொத்தை கொடுப்போம், அழியா சக்திகளாக உருவாக்குவோம். இந்த உலகை காக்கக்கூடிய சக்திகளாக, இந்த உலகை அழிவிலிருந்து மீட்கக்கூடிய சக்திகளாக நாம் உருவாக்குவோம். அந்த சக்தி அவர்கள் கிடைக்க வேண்டும் என்று நாம் பரிபூர்ணமாக தியானிப்போம். ஒவ்வொரு குழந்தையும் அகசியனை போல் உலகை காத்திடும் அரும்பெரும் சக்தியாக வளர வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். அந்த உணர்வுகளை பாய்ச்சுவோம். எங்கள் குழந்தை அகசியனை போல் உலகை காத்திடும் அரும்பெரும் சக்தியாக வளர வேண்டும். ஈஸ்வரா, குருதேவா, இங்கே தியானத்திலே நாம் கூடியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, முதல்ல சொன்னது போன்று இந்த உலகிலும் தியானம் என்ற பெயரில் எத்தனை பேர் உலக நன்மைக்காக, உலக மக்களுடைய மகிழ்ச்சிக்காக எத்தனை பேர், எத்தனை உயிரான்மாக்கள் இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்று நன்மைகள் பல செய்ய துணிவோம் என்று மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் இந்த தத்துவத்தை குருவுக்கு உணர்த்தப்படும் பொழுது, நான் ஏன் உனக்கு இதை உணர்த்த வேண்டும், நீ ஏன் இதை தெரிந்து கொள்ள வேண்டும், நான் சொன்னதை நீ ஏன் செய்ய வேண்டும், இந்த உலக மக்களுக்கு ஏன் செய்ய வேண்டும் என்று இந்த உலகிலே உருவாகக்கூடிய சக்திகள், அதனுடைய சந்தர்ப்பம், அதனை அறியாமலே எத்தனை நிலைகள் சந்தர்ப்பத்தினால் அல்லல் பட்டு வாழ வழி தெரியாது மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிராத்மாவுக்கும் உயர்ந்த நிலை பெற வேண்டும், என்ற உயிரான ஈசனுக்கு சேவை செய்யும் நிலையாக ஆலய பண்புகளாக உணர்த்தியது போன்று நாம் இந்நேர வரை நாம் எத்தனை நாம் தாய் தந்தையருக்கு, நம் கணவன் மனைவி குழந்தைகளுக்கு சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கினமோ, அதே போன்று உலகில் இருக்கக்கூடிய சகல உயிராத்மாக்களுக்கும் பரிபூர்ணமாக இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களும், அனைத்து உயிராத்மாக்களும் இந்நேர வரை நாங்கள் பெற்ற சக்தி ஒவ்வொரு உயிரிலுமே அங்கே நாம் தெய்வத்திலே, தெய்வ சிலைக்கு எப்படி தலையிட அபிஷேகமாக, ஆராதனையாக ஒவ்வொரு ஆலயத்திலும் தினசரி நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு உயிரான ஈசனுக்கும் மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய வழியில், ஞானகுரு காட்டிய வழியில் எல்லா மகரிஷியினுடைய அருட்சக்தி
ஒவ்வொரு உயிரிலும் அபிஷேகமாக வேண்டும் ஈஸ்வரா. ஒவ்வொரு உயிராத்மாவும் புனிதம் பெற வேண்டும். ஒவ்வொரு உயிராத்மாவும் வாழ்க்கையில் அறியாதப்பட்ட இன்னல்களிலிருந்து விடுபட வேண்டும். ஒவ்வொரு உயிராத்மாவும் மகிழ்ந்து வாழ வேண்டும். ஒவ்வொரு உயிராத்மாவும் பேரானந்த நிலை பெற வேண்டும். ஒவ்வொரு உயிராத்மாவும் இந்த பிறவியிலா நிலை பெறக்கூடிய அந்த மெய் வழி, மெய் ஞானம், மெய்ப்பொருள் காணும் சக்தி பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் தியானிப்போம், பிரார்த்தனை செய்வோம், உயிரான ஈசனை வேண்டுவோம். குருவோடு, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரோடு, மகரிஷிகளோடு சேர்ந்து தவம் செய்வோம். ஒரு நிமிடம் எல்லோருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று உயிரான ஈசனுக்கு செய்யும் சேவையாக, அவனை மகிழ்ச்சியூட்ட செய்யும் நிலையாக, அவனுக்கு செய்யும் அபிஷேக ஆராதனையாக நாம் செய்வோம். ஒரு நிமிடம். இப்பொழுது நம்முடைய அன்னை தந்தையருக்கு நாம் தியானம் செய்தோம். அதை போன்று அன்னை தந்தையை உருவாக்கிய நம்முடைய குலவழி, குல தெய்வங்கள், முன்னோர்கள், மூதாதையர்கள் என்று ஒரு சிலரை நாம் சந்தித்திருக்கவே மாட்டோம். அவர்களுக்கு இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஞானகுரு அவருக்கு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவன் சப்தரிஷி மண்டலங்களை காண்பித்தல் என்று தெரிந்தோ தெரியாமலோ உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களுடைய நிலைகள் இந்த காற்று மண்டலத்தில் எவ்வாறு சுழன்று கொண்டிருக்கின்றது, அதனுடைய நிலைகள் என்ன என்பதை உணர்த்தி சப்தரிஷி மண்டலங்களில் வாழக்கூடிய ஒளியான ஆன்மாக்களையும் சுட்டி காட்டி இந்த வழி பல காலமாக அடைபட்டு விட்டது. இப்பொழுது காலம் குறுகியதாக இருப்பதால் இதை மீண்டும் செயல்படுத்த வேண்டியது இருக்கிறது என்பதற்காக குருவிற்கும் 1000 வருடம் தவம் இருந்து ஓம் நமச்சிவாய என்று உடலிலே சிறைப்பட்டிருந்த உயிரான்மாவை ஞான குருவையே அவரை வெண் செலுத்தும்படி செய்து அவருடைய அருள் துணை கொண்டு இந்த சாதாரணமாக உடலை விட்டு பிரிந்து சென்ற யாராக இருந்தாலும், தெரிந்தவரோ தெரியாதவரோ, இந்த பாதி தெரியாதவரோ, தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் அந்த உயிர் கனவு அந்த உயிரான ஈசனுக்கு செய்யக்கூடிய சேவையாக அந்த உயிரான்மாவை புனிதப்படுத்தும் நிலையாக அவளை விண் செலுத்த வேண்டும். வழி தெரியாதவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று, அதாவது உடலுடன் வாழுபவர்களுக்கு அல்ல, உடலை விட்டு பிரிந்து சென்றவர்களுக்கு குறிப்பாக என்று சொல்ல வேண்டும் என்றால், நாம் இந்த மனிதர்களாக உடலோடு கண் தெரிந்து கண்ணுக்கு புலப்படக்கூடிய நிலையில வாழ்கின்றோம். ஆனால் இதை காட்டிலும் 4 மடங்கு உயிரான்மாக்கள் இந்த காற்று மண்டலத்திலே வழி தெரியாது சுழன்று கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் ஆரம்ப நிலைகள் அவருக்கு உணர்த்தப்படும் பொழுது நமது குருவும் எத்தனை ஞானிகளை மின் செலுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே நாமும் குறைந்தபட்சம் நம்முடைய குலதெய்வங்கள், நம்முடைய குலவழி, தாய் தந்தை, அவருடைய முன்னோர்களை நினைவு கொண்டு வருவோம். நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற குலங்களின் தெய்வங்களாக முன்னோர்களின் மூதாதைகளின் உயிரான்மாக்கள் நாம் இந்நேர வரை 10 ரிஷிகள் என்று குரு காட்டிய வழியில் சொன்னமே, அந்த ரிஷிகளின் பால் நினைவை செலுத்தி அவருடைய துணை கொண்டு அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணையச் செய்வோம். அந்த ஆன்மாக்களை ஒளி சரீரம் பெறச் செய்வோம். நாம் உந்தி செலுத்துவோம். என்றால் இது சக்திகள் பெறுவது என்பது நாம் ஈர்த்து நமக்குள் சேமித்தது. ஆனால் ஆன்மாக்களை விண் செலுத்துவது என்று சொல்லும் பொழுது உந்தி நாம் சப்தரிஷி மண்டலத்தின் அந்த திசையில், வடகிழக்கு திசையில விண்ணிலை செலுத்த வேண்டும். நாம் உந்தி செலுத்துவோம். என்ற அந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை கடந்து அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும். எங்கள் தாய் தந்தையரை உருவாக்கி கொடுத்த அந்த தெய்வங்கள், குல தெய்வங்கள் அனைத்தும் விண் செல்ல வேண்டும். அவர்கள் இன்னொரு உடல் பெறக்கூடாது. இன்னொரு உடல்ல இருந்தாலும் அவர்கள் விண் செல்ல வேண்டும். அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் எல்லோரும் ஏகோபித்த நிலையில் உந்தி செலுத்துவோம். ஏற்கனவே சொன்னது போன்று மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய ஆன்மா எவ்வாறு யாருடைய பிடிப்பிலும்
சிக்காது எத்தகைய எதிர்ப்பு இல்லாமல் ஏகாந்தமாக வின் சென்றதோ அந்த குரு வின் சென்றது போன்று எங்களுடைய முன்னோர் முதல் ஆன்மாக்களும் சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும், அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும். அவள் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் அழியா ஒளி சரீரம் பெற்று எங்களுக்கு என்றுமே நல்ல ஆசி வழங்க வேண்டும் என்று நம் அனைவரும் ஒரு 2 நிமிடம் ஏங்கி தியானிப்போம், உந்தி செலுத்துவோம். எங்கள் குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்களுடைய உயிரான்மாக்கள் குரு அருளால் மாமகர்ஷி ஈஸ்வராய குருவின் அருள் சக்தியால் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் பெற்று அவர்கள் உயிரிலே அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகள் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து சப்தரிஷி மண்டல ஈர்ப்போட்டத்திலே இணைந்து அவர் ஒவ்வொருவரும் சப்த ரிஷிகளாக அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது அகஸ்தியமா மகர்ஷியின்பால் நினைவை செலுத்தி அவர் அமர்ந்த இடங்களில் எல்லாம் எவ்வாறு மேகங்களை அந்த அமர்ந்த இடங்களில் அது குவிக்க செய்து நீர் சக்தியாக ஜீவசக்தி என்றால் ஒரு சிவம் என்று சொல்லுகின்றன, ஒரு உருவாக வேண்டும் என்றால் நீர் சக்தி அவசியம். ஒரு அணு வளர்ச்சி பெற்ற ஆதிசக்தியினுடைய வளர்ப்பின் வளர்ப்புகளாக வளர வேண்டும் என்றால் ஜீவசக்தி இந்த நீர் சக்தி மிகவும் அவசியம். குரு அதாவது மாமகர்ஷி ஈஸ்வராய குரு நம்ம குருவுக்கு உணர்த்தியது அகசியன் பெற்ற நீர் சக்தி மிகவும் முக்கியமானது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதனால்தான் அகசியனை மட்டும் கமண்டலத்தை கையில போட்டு காண்பித்திருப்பார்கள். அகசியமா மகர்ஷியை எண்ணி அவர் அமர்ந்த இடத்திலே எவ்வாறு நீர் சக்தி உருப்பெற்றதோ அதுபோன்று இந்த பூமி முழுவதும் அந்த நீர் சக்தியாக அந்த மேகங்களை கவர்ந்து இந்த பூமியே செழித்த பூமியாக அதில் உருப்பெறும் முழு முதற் கடவுள் என்று சொல்லுகின்றமே மனிதனுடைய நிலைகளை உருவாக்கக்கூடிய தகுதி பெற்ற நம் பூமியிலே அகசியனால் உருவாக்கப்பட்ட அந்த விநாயகர் தத்துவ பிரகாரம் சிவசக்திகளாக சிவசக்தி விநாயகனாக முழு முதல் கடவுள் என்று ஒரு பிரபஞ்சத்தினுடைய வளர்ச்சியை மனித உயிரான்மாக்கள் ரிஷித்தன்மை பெறும் நிலைகள் தான். அது அத்தகைய கருவை உருவாக்கக்கூடிய சக்தி பெற்ற இந்த பூமியிலே அகசியினால் பதிவு செய்து பரப்பப்பெற்ற அந்த நீர் சக்தி படர வேண்டும். இந்த பூமி முழுவதும் அந்த அகசியமா மகரிஷின் அருள்சக்தி படர்ந்து மேகங்கள் அனைத்தும் ஒன்று கூடி நல்ல மழை பெய்து ஏரி குளங்கள் எங்கெல்லாம் நீர் சக்தி படர வேண்டுமோ அது படர்ந்து இந்த பூமி முழுவதும் அகசியனால் உருவாக்கப்பட்ட அருள் தாவரினங்கள் செழித்து வளர்ந்து தெரிந்தோ தெரியாமலோ அரச காலத்திலிருந்து விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியால் இந்த பூமியை நச்சுத்தன்மையாகி காற்று மண்டலம் பூமி அதாவது நிலப்பகுதி எல்லா பக்கம் உணவு பகுதிகளிலும் தானியங்களிலும் விஷத்தன்மை படர்ந்த நிலைகளை மாற்றிடும் நிலையாக அந்த அகசியமா மகரிஷியால் உருவாக்கப்பட்ட அந்த நீர் சக்திகள் படர்ந்து அந்த நீர் சக்திகளாக மழை அருள் மழையாக தெய்வீக மழையாக ஞான மழையாக மெய்ஞானத்தினுடைய ஊற்றாக நல்ல மழை பெய்ய வேண்டும்.
தாவர இனங்கள் செழித்து வளர வேண்டும். உருவாகக்கூடிய உணவு பயிர்கள் மனிதனை ரிஷிகளாக மாற்றக்கூடிய குரு நமக்கு உணர்த்தியது போன்று ரிஷிகள் வாழ்ந்த நாடு நமது நாடு. குறிப்பாக எந்த அகஸ்தியன் எந்த இடத்திலே தோன்றினானோ இங்கிருந்துதான் இந்த உலகம் முழுவதற்கும் இந்த சக்தி மீண்டும் படரும் என்று அவர் உணர்த்தி சென்றார். அந்த அகஸ்தியனுடைய உணர்வுகள் ஓங்கி வளர்ந்திடும் நிலையாக இன்று நாம் ஒரு மழை பெய்தால் காய்ந்து கிடந்த புல்லெல்லாம் பச்சை பசேல் என்று எப்படி செழித்து வளர்கின்றதோ அதுபோன்று மெய்ஞான உணர்வுகள் அருள் மழையாக துளித்து செழித்து ஓங்கி வளர வேண்டும். எந்த தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று குரு நமக்கு வழி நடத்தி சென்றாரோ அந்த தென்னாட்டிலே அந்த உயர்ந்த சக்திகள் ஓங்கி வளர வேண்டும் என்று அந்த அகசியமா மகிழ்ச்சியை வேண்டி எல்லா மகிழ்ச்சிகளையும் வேண்டி ஒரு 2 நிமிடம் அந்த தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்ற அந்த உயர்ந்த சக்திகள் செழித்து ஓங்கி வளர வேண்டும். இதில் நாம் தென்னாட்டிலே தோன்றிட்டோம் என்று பெருமைப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி இருக்கின்றார் குரு. ஆக நாம் அவ்வாறு செய்ய வேண்டியதில்லை. அந்த சக்தி உருவாக வேண்டும், வளர வேண்டும். ஏனென்றால் பிறர் வாழ, பிறர் மகிழ்ந்து வாழ, பிறர் நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற உணர்வு எவன் எடுக்கின்றானோ அவனுக்குத்தான் இந்த சக்தியும் கிடைக்கும் என்று. பிறர் மகிழ்ந்தால்தான் நாம் மகிழ்ந்து வாழ முடியும். ஒன்றில்லாது ஒன்று இல்லை. ஒன்றின் துணை கொண்டே ஒன்று வளர்கின்றது. ஒன்றில்லாமல் ஒன்று இல்லை. ஆக பிறர் வாழ வேண்டும், நம்மை பார்ப்போர் அனைவரும் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணினால்தான் நாமும் வாழ முடியும், மகிழ்ச்சியும் பெற முடியும். அந்த தத்துவ விநாயகர் தத்துவ பிரகாரம் அந்த தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று சொன்ன அந்த தத்துவம் ஓங்கி வளர வேண்டும் என்று நாமும் இன்று ஆலயத்திலோ மற்ற நிலைகளோ சென்றால் எவ்வாறு நெடுஞ்சான் கிடையாக தொழுது வணங்குவோமோ அதை போன்று நாம் அந்த சக்தி வளர வேண்டும் என்று அகசியனை எண்ணி, இது ஏதோ அடிமையாக இருந்து நாம் எண்ணுவதல்ல, இது ஒரு பிரார்த்தனை, இது ஒரு வேண்டுதல். மகரிஷிகளோடு இணைந்து நாம் செய்ய வேண்டிய கடமை இது. இன்று நாம் உணவு பயிர் இல்லை என்றால் நாம் வாழ முடியாது. நாம் படித்திருக்கலாம், உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி பெற்றவனாக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம். ஆனால் உணவு உட்கொள்ளவில்லை என்றால் வாழ முடியாது, சுவாசிக்கவில்லை என்றால் வாழ முடியாது. அதைத்தான் பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்று வெப்பம், காந்தம், விஷம் என்று சொல்வார்கள். உணர்வு, மனம், இயக்கம் என்று 5 பூதங்களாக காட்டப்பட்ட நிலைகள் தான். அந்த 5 பூதங்களுடைய சக்தி இந்த பூமியில சிவசக்தி விநாயகனாக தென்னாட்டுடைய சிவனை போற்றி இந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று அது ஓங்கி வளர வேண்டும். குரு நமக்கு இட்ட பணியாக, அருள் பணியாக நாம் இதை செய்வோம். அந்த சக்தி ஓங்கி வளர வேண்டும் என்று ஒரு 2 நிமிடம் ஏங்கி தியானி. குரு உபதேசித்து உணர்த்திய அந்த அருள் வழி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் அதை கடைபிடிப்போம். அனைவரும் அது பெறச் செய்வோம் என்று ஏகோபித்த நிலைகள் உயிரான ஈசனை வேண்டி, எல்லா மகிழ்ச்சிகளை வேண்டி இந்த தியானத்தை நாம் நிறைவு செய்வோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லும் 3 முறை. ஓம் ஈஸ்வரா குருதேவா